நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். தூய ஆவினால் ஆட்கொள்ளும், பதறி வார்த்தைகளை சொல்லாதபடி என்னை காத்துக்கொள்ளும். சிலுவைக்குள்ளே ஒளிந்து கொண்டு உம்மை உயர்த்த சந்தர்ப்பத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஒரு 3 முறை அல்லலே சொல்லுவோமா? இன்னொரு முறை. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நம்முடைய எஃப்எம்பியினுடைய மாநில முகாமிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக இதை எண்ணுகிறேன். உண்மையாகவே நம்முடைய மாநில முகாமிலே நான் 3 முறை கலந்து கொண்டிருக்கிறேன். ஒரு முறை ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பாக, பிறகு ஒரு 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்போது இது 3வது முறையாக கலந்து கொள்ள ஆயுசை கொடுத்தார். அருமையான நம்முடைய மூத்த அண்ணன்மார்கள் அன்போடு அழைத்த போது ஆண்டவருடைய சித்தம் என்று அறிந்து இதை ஏற்றுக்கொள்ள பலன் தந்தார். உங்களுடைய பிரார்த்தனை எனக்கு மிக மிக தேவை. நானும் உங்களுக்காக என்னால் இயன்ற பிரிந்த தொடர்ந்து ஜெபம் செய்வேன். இன்றைக்கு இருப்பது போல 1000 மடங்கு நம்முடைய இயக்கத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த ஆண்டு என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே 50வது ஆண்டு. இந்த 50 ஆண்டுகள் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ உதவி செய்தார். பெரிய அளவிலே நான் ஊழியம் செய்யவில்லை, ஆனால் ஒரே ஒரு காரியம் செய்தேன். 50 ஆண்டுகள் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாத்திர வாழ ஆண்டவர் என பலன் தந்தார். இந்த செய்திக்கு தலைப்பு நம்முடைய முகாமினுடைய கருத்து வசனம். அந்த வசனம் என்ன? இவர்களை காட்டிலும் நீ அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? கரும்பு இருக்கிறது. முழு கரும்பை எவராலும் அதை முழுமையாக வாயில் வைத்து சுவைக்க முடியாது. கரும்பை சுவைக்க வேண்டும் என்றால் கணுவாக என்ன செய்வார்கள்? வெட்டி அதன்படிதான் ருசிப்பார்கள். இந்த அருமையான முகாமின் கருத்து வசனத்தை ஒரே செய்தியிலே அதை சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை பிரித்து வகுத்து அதை சொல்ல போகிறேன். முதல் செய்தியிலே ஒரு குறிப்பு, 2வது செய்தி என்று தொடர்ந்து கடைசி செய்தி வரை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆகவே ஜெபத்தோடு வாருங்கள். தயவு செய்து கண்களை திறந்தே தூங்கி விடாதிருங்கள். ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்தவ ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்த அருள் வரம் என்ன தெரியுமா? கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு என்ன செய்கிறார்? அது செய்தியிலே வருகிற தூக்கம். ஆண்டவர் தருகிற தூக்கம் அல்ல, திருவாளர் சாத்தான் கொடுக்கிற தூக்கம். ஆகவே தயவுசெய்து வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென, இவர்களிலும் நீ அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? இந்த வசனத்தை நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் முழு 21ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க வேண்டும். அருமையானவர்களே, இது ஒரு கேள்வி கேட்காமல் நம்மால் உரையாட முடியாது. கேள்வி கேட்காமல் நம்மால் எழுத முடியாது. நான் இருக்கிறேன், கேள்வி கேட்காமல் பிரசங்கிக்கவும் முடியாது. கேள்வி மிக முக்கியம். ஆனால் கிறிஸ்தவர்களிலே சிலருக்கு கேள்வி கேட்கும் வரம் உண்டு, ஆனால் பதில் கொடுக்கிற வரம் கிடையாது. ஆனால் கேள்வி கேட்பார்கள், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நான் வேடிக்கையாக சொல்வேன், விசுவாசிகள் கேட்கிற கேள்விக்கு 2-3 முட்டை சாப்பிட வேண்டும் என்பேன். ஏனென்றால் அவ்வளவு கேள்வி கேட்பார்கள். ஆனால் இங்கே முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு முறை ரீஃபார்ம் சர்ச் என்கிற ஒரு சபையினுடைய கேம்புக்கு நான் போயிருந்தேன். அதிலே போதகருடைய வீட்டிலே தங்கும் பொழுது ஒரு புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன். அந்த புஸ்தகமானது முதல் பகுதி இப்படி இருக்கும், தலைகளாய் மாற்றினால் இன்னொரு புஸ்தகம் வரும். ஒரே புஸ்தகத்திலே 2 புஸ்தகங்கள். முதல் புஸ்தகம் ஆண்டவர் கேட்ட கேள்விகள், 2வது புஸ்தகம் மனிதர்கள் கேட்ட கேள்விகள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதை படித்தேன். இன்றைக்கு ஆண்டவர் கேட்ட கேள்விகளை நாம் சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9 ஆண்டவர் கேட்டார்,
ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9 ஆண்டவர் கேட்டார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? யோனாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5 கப்பலில் இருக்கிற மக்கள் கேட்டார்கள், யோனாவே உன் தொழில் எங்கே? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியா? இப்படி கேள்வி வருகிறது. அருமையானவர்களே, இந்த யோவான் 21ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். இதற்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அதாவது சீர்படுத்தும் அதிகாரம், ரிஸ்டாரேஷன் என்று சொல்வார்கள். அதை சீர்படுத்துகிற ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. இந்த யோவான் 21 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே 21 நீங்கள் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 14 வாக்கியங்களை வாசித்தால், ஆண்டவர் தன் சீடர்களோடு அவர் விருந்து சாப்பிட்டதை அங்கு சொல்லப்படுகிறது. சிலர் சொல்வார்கள், ஆண்டவரின் சீடர்கள் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த செய்தியை அறிந்த பிற்பாடும் மீன் பிடிக்க சென்றார்கள். சிலர் சொல்வார்கள் அவர்கள் பின்வாங்கினார்கள் என்று. ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நான் அதை என்ன சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் கலிலேயாவுக்கு போங்கள், அங்கே என்னை காண்பீர்கள் என்றார். ஆகவே ஆண்டவர் கலிலேயாவுக்கு போகிற அந்த இடத்திற்கு இவர்கள் கீழ்ப்படிந்து செல்கிறார்கள். இயேசுவின் சீடர்களிலே பெரும்பான்மையானவர் மீனவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள். மீன் பிடிக்கிற மக்கள் முக்கியமானவர்கள், தைரியசாலிகள், விடாமுயற்சியிலே இருப்பவர்கள், சோர்ந்து போகாதவர்கள், பயமில்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள். நம்மை போல பொழுதுபோக்குவாதிகள் தான் பகலில் மீன் பிடிப்பார்கள். ஆனால் மீன் பிடிக்கிற தொழில் உள்ளவர்கள் இரவிலே மீன் பிடிப்பார்கள். பார்க்லே என்கிற பண்டிதர் எழுதும்போது சொல்கிறார், பகலில் மீன் பிடித்தால் வலைகளை போட்டால் அந்த வலைகளை கண்டு மீன் ஓடிவிடும். ஆகவே இரவிலே பிடிப்பார்கள். அருமையானவர்களே, இந்த மீன் பிடிக்கிற அந்த சீடர்கள் அநேகர் ஆண்டவரின் குழுவிலே இருந்தார்கள். அங்கே அநேகர் மீன் பிடிக்க செல்கிறார்கள். செல்லும் பொழுது ஒரு மீனும் அகப்படவில்லை. கடற்கரையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிற்கிறார். அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார் என்றால், பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாவது உண்டா? இல்லை என்றார்கள். உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் படவுக்கு வலது பக்கமாய் போடுங்கள் என்றார். நான் எப்போதுமே 3 குறிப்புகள் வைத்து பேசுவேன். எனக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே வைத்த பட்ட பெயர் என்ன தெரியுமா? 3 பாயிண்ட் பிரீச்சர். ஏன் தெரியுமா? ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 7 குறிப்பு வைத்து பேசினேன். 2வது குறிப்பிலே மக்கள் தூங்கிவிட்டார்கள். ஆகவே 7ஐ 5 ஆக்கினேன், 5ஐ 3 ஆக்கினேன். ஆனால் இப்போது விசுவாசிகள் சொல்கிறார்கள், 3 வேண்டாம் ஐயா, 1 எழுதுங்காக. இன்னும் கொஞ்ச காலத்தில் சொல்வார்கள், பிரசங்கமே தேவையில்லை, ஆடல் பாடல் போதும் என்பார்கள். வர வர எழுப்புதல் வளரவில்லை, தேய்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் படவின் வலது பக்கத்திலே போடுங்கள். முதல் குறிப்பு என்ன? ரிமெம்பரன்ஸ், நினைவு கூற சொன்னார். எதை நினைவு கூறுவது? ஆண்டவர் பேதுருவின் அழைப்பை நினைவு கூற சொன்னார். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே இரவெல்லாம் மீன் பிடித்தார்கள், ஒரு மீனும் அகப்படவில்லை. அந்த சமயத்தில் ஆண்டவர் படவிலே ஏறுகிறார், படவை தள்ளிவிட சொல்லுகிறார், படவில் இருந்து பிரசங்கித்தார். பிறகு பேதுருவை பார்த்து சொல்கிறார், பேதுருவே கடலின் ஆழத்திலே கொண்டு வலையை போடு என்றார். அந்த சமயத்திலே திரளான மீன்கள் வலையை கிழியத்தக்கதாக கிடைத்தது. இப்பொழுது பேதுருவுக்கு அவனுடைய அழைப்பை நினைவுபடுத்துகிறார். பாருங்கள், அங்கு ஆழத்திலே போட சொன்னார், இப்போது என்ன போட சொல்கிறார்? வலது பக்கத்தில் போடுகிறார். அங்கேயும் வலைகள் கிழியத்தக்கதாக, இங்கேயும் வலைகள் கிழியத்தக்கதாக இருந்தது. இந்த திருமறை பகுதியை நான் வாசித்த பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன். பேதுருவின் வாழ்க்கையிலே அவனுடைய அழைப்பை அவர் நினைவுபடுத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே,
அருமையான தாயே, தகப்பனே, அருமையான வாலிபனே, வாலிப தங்கச்சியே, அருமையான பெரியவரே, ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பை தந்திருக்கிறார். அந்த அழைப்பை அநேகர் மறந்திருக்கிறார்கள். அநேகர் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அழைப்பை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். ஆனால் அநேகர் அழைப்பை விற்றும் போட்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் அழைப்பை நினைவுறுத்துகிறார். இந்த அருமையான மாநில முகாமிலே பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உங்கள் அழைப்பை, உங்கள் பொறுப்பை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை இந்த அருமையான மத்தியான வேளையிலே ஞாபகப்படுத்துகிறவராயிருக்கிறார். லூக்கா 5 ஆழத்திலே போட சொன்னார். ஆனால் யோவான் 21 வலது பக்கமாய் போட சொன்னார். ஆண்டவர் அழைத்தவர் ஒருவர், ஆனால் அவருடைய நோக்கம் ஒன்று. ஆனால் மெதடு மாறுகிறது, வழிகள் மாறுகிறது, முறைகள் மாறுகிறது. நானெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியம் செய்யும் பொழுது புனல் போன்ற ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட குழாயை வைத்து தான் நான் பிரசங்கம் பண்ணினேன். ஆனால் இப்போது குழாய் இல்லவே இல்லை. இப்போதெல்லாம் மீடியாவுக்கு வந்து விட்டது இல்லையா? அந்த அளவுக்கு மாறி இருக்கிறது. நோக்கம் ஒன்று, திட்டம் ஒன்று, செய்தி ஒன்று, அவருடைய வல்லமை ஒன்று, ஆனால் முறைகள் மாறுகிறது. அருமையானவர்களே, இந்த யோவான் 21 ஆண்டவர் பேதுருவுக்கு அவன் அழைப்பை ஞாபகப்படுத்துகிறார். கை ஊப்பி கேட்கிறேன், அழைப்பை மறந்த சகோதரனே, சகோதரியே, இந்த மத்தியான நேரத்திலே ஆண்டவர் தன் வார்த்தையின் வழியாக உன் அழைப்பை ஞாபகப்படுத்துகிறார். எங்க அம்மா அப்பா 2 பேர் ஆசிரியர்கள். அப்பா அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. முதல் குழந்தை இறந்தது. 2வது குழந்தையாக நான் பிறந்தேன். பிறக்கும் போது அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள், ஆண்டவரே, அழுத்த குழந்தை கொடுத்தால் உம்முடைய ஊழியத்தை கொடுப்பேன். அந்த ஆண்டிலே பிறந்தேன். பிறக்கும் போது கழுத்திலே ஒரு பெரிய கட்டி. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய சொன்னார்கள். அந்த சமயத்தில் தான் என் தாய் முடியாது என்றார்கள். தாயார் தூங்கி கொண்டிருக்கும் போதே என் தகப்பனார் என்னை அறுவை சிகிச்சை அனுப்பினார்கள். 2 பேர் அறுவை சிகிச்சை செய்தார்களாம். ஒரு அம்மா பேர் சுசீலா, ஒரு அம்மா பேர் பிரபாவதி. இந்த 2 பேரையத்தான் எங்கள் அப்பா சுசி பிரபாகரன் என்று பெயர் எடுத்தார். என்னுடைய தாத்தாவின் பேர் தாத்தா, அவர் தாத்தாவின் பேர் தேவதாஸ் என்பது. அவர் கோபப்பட்டதினாலே திருமுழுக்கு கொடுப்பது முன்பாக இன்னை எடுத்து தாஸை சேர்த்தார்கள். நல்ல வேளை இதோடு நிறுத்தி கொண்டார்கள். இன்னும் அம்மாவினுடைய தாத்தா பேரெல்லாம் எழுதினால் இங்கிருந்து அங்கே சேலம் பஸ் ஸ்டாண்ட் வரை பேர் விழும். அருமையானவர்களே, ஏன் இதை சொல்கிறேன் என்றால், என்னை கல்லூரி முடிக்கும் பொழுது அம்மா சொன்னார்கள், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று. யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தீர்கள் என்று நான் சண்டை போட்டேன். ஆனால் ஏற்ற வேளை வந்தபோது ஆண்டவர் தன் அன்பினாலே, வசனத்தினாலே, காருண்யத்தினாலே என்னை அன்போடு அழைத்தார். அருமையானவர்களே, ஆகவே உங்கள் அழைப்பை ஞாபகப்படுத்துகிறார். முதலாவது குறிப்பு ரிமெம்பரன்ஸ் என்று சொன்னேன். 2வது என்ன? ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர். இந்த பேதுருவுடைய வீழ்ச்சிக்கு என்னையா காரணம்? பேதுருவுடைய வீழ்ச்சி நமக்கு நன்றாக தெரியும். சிம்சோனின் வீழ்ச்சி நமக்கு தெரியும். சாலமோனின் வீழ்ச்சி நமக்கு தெரியும். ஆனால் இங்கே பேதுருவுடைய வீழ்ச்சி என்ன? ஆண்டவரை அறியவில்லை என்றான், தெரியாது என்றான், சபித்தான், சத்தியம் பண்ண தொடங்கினான். அவனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? நான் சொல்லுகிறேன். அந்த வீழ்ச்சியை ஞாபகப்படுத்த ஆண்டவர் கேட்கிறார். பாருங்கள், யோவான் 21:17 பாருங்கள். 3ஆம் தரம் இயேசு பேதுருவை நோக்கி. பேதுரு எத்தனை வரை மறுதலித்தான்? எத்தனை வரை? ஆனால அவனுடைய தோல்விகளை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். முதலாவது நான் சொன்னேன், அவனுடைய அழைப்பை ஞாபகப்படுத்தினார். 2வது தோல்விகளை அவர் ஞாபகப்படுத்துகிறார். 3 முறை கேட்டவுடனே அழுது விடுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே,
வீழ்ச்சிகளுக்கு என்ன காரணம்? அநேக மக்களின் நாட்களிலே வீழ்ச்சி வந்தால் அந்த பழியை சாத்தான் மேல் போடுகிறார்கள் அல்லது சூழ்நிலைகள் மேல் போடுகிறார்கள். ஆனால் யாருமே வீழ்ச்சிக்கு தான் காரணம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் பேதுருடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள். கொஞ்சம் வேதாமத்தை எடுப்போமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம். இன்றைக்கு வேத புத்தகத்தை கொண்டு வராதவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அடுத்த கூட்டத்திலேயாவது கட்டாய நேரம் பைபிள் கொண்டு வரும். வாசிங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுங்கள். 30 35 வரை வாசிக்க வேண்டாம், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஆண்டவர் தோத்திர பாட்டை பாடின பிற்பாடு ஒலிவமலைக்கு போகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார் 31, இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீர்கள்? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? முதலாவது பேதுருடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்ன? அவன் he did not believe about the written word. அதாவது எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை அவன் நம்பவே இல்லை, அவன் விசுவாசிக்கவே இல்லை. ஆண்டவரின் வாழ்க்கையிலே நடந்த எல்லாமே எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் தான் நடந்தது. அதாவது தீர்க்கதரிசனத்தின் அடிப்படையில் தான் நடந்தது. ஆனால் இவன் ஆண்டவர் சொல்கிறார், எழுதியிருக்கிறபடி நீங்கள் எல்லாரும் ஓடுவீர்கள். மனிதகுமாரன் அங்கே சிலுவையிலே அடிக்கப்படும் போது எல்லாரும் ஓடி விடுவீர்கள். இதை பழைய ஏற்பாட்டிலே அங்கே தீர்க்கதரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறார்? என்ன எழுதியிருந்தாலும், காவலானாலும் சாவானாலும் உம்மை விட்டு நான் விலகவே மாட்டேன். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? he did not believe the Old Testament prophecy, அல்லது பழைய ஏற்பாட்டின் எழுதப்பட்ட வார்த்தையே அவன் நம்பவில்லை. இன்னைக்கு அநேகர் எழுதப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் நம்புவதில்லை, எழுதப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. எழுதப்பட்ட வார்த்தை என்றால் என்ன? கையில் இருக்கிற முழு வேதாகமம் தான் எழுதப்பட்ட வார்த்தை. இந்த எழுதப்பட்ட வேத வார்த்தை தான் களங்கமில்லாத ஞானப்பால். என் பிரசங்கத்தில் கூட கலங்கம் வரும், உங்கள் பிரசங்கத்திலே கூட கலப்படம் வரும். ஆனால் தெய்வ வார்த்தையிலே என்ன வராது? கலப்படம் வராது. ஆனால் தான் பேதுரு சொல்கிறார், நீ வளரும்படி புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல ஞானப்பாலின் மேலே நீங்கள் வாஞ்சாயிருங்கள். அருமையானவர்களே, ஆன்மீகத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்றால், ஆண்டவரை அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதம் வாசிக்காத புண்ணியவான்கள் புண்ணியவதிகள் இருந்தால் கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். வேதம் வாசிக்காத சில உண்மையா ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? சிலர் இன்றைக்கு வேதத்தை வாசிப்பதில்லை, கேலண்டர் கிறிஸ்தவர்கள் இல்லையா? கேலண்டரின் வசனத்தை மாத்திரம் பார்ப்பார்கள். நான் 50 ஆண்டுகள் திருப்பணியை செய்கிறேன். நான் ஒன்றும் பிரமாதமான மனுஷன் கிடையாது. என் வாழ்க்கையில நான் ஆண்டவரை அதிகமாக நேசிப்பதற்கு காரணம் என்ன? நீ நம்புகிறாயோ நம்பவில்லையோ, நான் தைரியமாய் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 52 அதிகாரம் வாசிப்பேன். இந்த 52 அதிகாரம் வாசிக்காமல் என்னாலே பிரசங்க மேடையிலே நிற்க முடியாது. நான் தைரியமாக பேசுவதற்கு காரணம் வேத வசனம் தான். நான் பைபிள் காலையில் படிக்கலை, எந்த ஊழியனிடத்தில் போய் நான் பயிற்சி எடுக்கலை. கையில் உள்ள 50 ரூபாய் பைபிளை வாசித்தேன். இப்போது கொஞ்சம் 150 ரூபாய் பைபிள், அவ்வளோதான். ஆனால் வாசிக்க வாசிக்க பலமும் ஞானமும் தருகிறார். இவன் எழுதப்பட்ட வார்த்தையை நம்பவில்லை. ரெண்டாவது பாருங்கள், அதே மத்தேயு 26 எடுங்கள். மத்தேயு 26 எடுங்கள். மத்தேயு 26 34 வாசிக்கிறேன். இயேசு பேதுருவை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு. முதலாவது வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? எழுதப்பட்ட வார்த்தையை நம்பவில்லை. இரண்டாவது, ஆண்டவரின் தீர்க்கதரிசன வார்த்தையும் அவன் நம்பவே இல்லை.
இன்னைக்கு தீர்க்கதரிசன வரம் இல்லை என்பார்கள். சிலர் எழுதப்பட்ட வேத வார்த்தையை காட்டிலும் வரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு மெய்யான தீர்க்கதரிசி தான். அவர் சொன்னார், போங்கள், ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள், அவரை விட்டு விடுவார்கள். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் குடத்திலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு போவான், அவன் பின்னாலே செல்லுங்கள், அவனிடத்தில் போய் போதருக்கு பஸ்காவை எங்கே ஆசரிக்கலாம் என்றால் அவர் இடத்தை காண்பிப்பார். ஆண்டவர் சொன்னது எல்லாமே தீர்க்கதரிசனம் தான். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற தீர்க்கதரிசனத்திலே 150 தான் நடக்கிறது, சிலருக்கு 110 தான் நடக்கிறது. என தெரிந்த ஒரு ஊழியக்காரர் வல்லமையாக மேடையிலே தீர்க்கதரிசனம் சொல்லுவார், பேர் சொல்லுவார். ஆனால் நானும் அவரும் ஒரு மீட்டிங் முடித்து படுத்திருந்த ஒரே அறையிலே நான் சீக்கிரம் தூங்கி விடுவேன். அவர் முழங்கால் படியிட்டு அழுதார். என்ன அழுதார் தெரியுமா? ஆண்டவரே, உம்மை நம்பி பொய்யான தீர்க்கதரிசனம் எவ்வளவோ சொல்லிவிட்டேன், ஆனால் ஏதாவது பிச்சை போட்டு ஒரு 50வது நடக்கட்டும் ஐயாம்பா. நான் அவரை பார்த்து கேட்பேன், ஏன் பொய் சொல்ல வேண்டும், ஏன் இவ்வாறு கதற வேண்டும்? ஆனால் இந்த பேதுரு எழுதப்பட்ட வார்த்தையை நம்பவில்லை, இரண்டாவதாக தீர்க்கதரிசனத்தை நம்பவே இல்லை. தீர்க்கதரிசன வரம் உண்டு, அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் தற்காலத்திலே தீர்க்கதரிசன வரம் விற்பனையாக போய்விட்டது இல்லையா? வரங்கள் விற்கப்படக்கூடிய நிலையிலே வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் ஒரு ஜில்லாவிலிருந்து ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணான், அண்ணன் உங்களை எப்படியாவது பார்க்க வரணும். நான் மேக்சிமம் என்னை பார்க்க நான் தவிர்ப்பேன், ஏனென்றால் வேத வாசிக்கணும், ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுப்பதினால் ஓயாமல் தொந்தரவுபடுத்தினான். என் தம்பியையும் தொடர்பு கொண்டு தொந்தரவுபடுத்தினான். உடனே என் தம்பி சொன்னான், அவன் தொந்தரவுபடுத்துகிறான், வர சொல்லவா, வரட்டும் என்று. 8 மணிக்கு வா என்று. அவன் 7 மணிக்கு வந்து விட்டான். வந்தவனை உட்கார வைத்து உபசரித்தேன். தம்பி, ஏன் என்னை பார்க்க வந்தாய்? அவன் சொன்னான், ஐயா, ஒரு குழப்பம், கசாப் கடை வைக்கலாமா அல்லது ரொட்டி கடை வைக்கலாமான்னு ஒரு குழப்பம். நீங்கள் நல்ல மனுஷன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஜெபித்து தீர்க்கதரிசனம் சொல்லுங்கன்னா. நான் கேட்டேன், உனக்கு 2ல் எதில் பழக்கம் அதிகம்னு கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு சவுதியில் ரொட்டி கடையில் 8 வருஷம் வேலை செய்தேன், அதனால் அந்த எதை செய்யலாம் குழப்பம். நான் சொன்னேன், ரொட்டி கடை வைப்பான்னு. அவன் சொன்னான், நீங்கள் ஜெபிக்கலை, தேங்க்ஸ் பேசலை, தீர்க்க சொல்லலை, இப்படி சொல்கிறீங்களே, நான் ஏமாந்து போனேன் என்றார். நான் சொன்னேன், தம்பி, வட இந்தியாவுக்கு மிஷனரி ஊழியத்துக்கு போ என்றால் உனக்கு ஜெபிக்கிறேன் இல்லையா? நீ கசாப்பு கடையா ரொட்டி கடை என்றால் நான் ஜெபிக்க வேண்டுமா என்றார். ஏன் தெரியுமா? இந்த வாலிபனுக்கு ஏதாவது ஒன்றை நான் சொல்லிவிட்டால் அந்த ரொட்டி கடையா கசாப்பு கடை வைத்து திவாலானான் வைத்துக் கொள்ளுங்கள், பழியை யார் மேலே போடுவாங்க சொல்லுங்க? இவர் சொல்லிதான் நான் என்ன செய்தேன். அவன் விசுவாசி, அப்புறம் ஊழியனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும்? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தீர்க்கதரிசனம் வரம் உண்டு, ஆனால் ஆண்டவர் சொன்ன எல்லாமே தீர்க்கதரிசனம் தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அத்தனை வாஸ்து வாருங்கள் தீர்க்கதரிசனம் தான். அப்போ பேதுரு எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்பவில்லை, தீர்க்கதரிசனத்தையும் நம்பவில்லை. மூன்றாவது, அவனுடைய வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் தெரியுமா? ஓவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். 3 கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது. அதாவது நம்பிக்கை, தன்னம்பிக்கை. அதாவது 2வது தன்னம்பிக்கை ஓவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை. 3வது தன்னம்பிக்கை என்ன தெரியுமா? கிரைஸ்ட் சென்டர் கான்ஃபிடன்ஸ். அதாவது கிறிஸ்துவை மையமாய் வைத்த நம்பிக்கை. பேதுரு சொல்லுகிறான், எல்லாரும் மறுதலிப்பார்கள், எல்லாரும் இடரல் அடைவார்கள், எல்லாரும் விலகி விடுவார்கள், நான் விலகவே மாட்டேன். அது என்ன தெரியுமா? அவன் ஆண்டவர் மேல் அல்ல, எழுதப்பட்ட வார்த்தையின் மேல் அல்ல, தீர்க்கதரிசனத்தின் மேல் அல்ல, தன்மேலே மிதமிஞ்ச தன்னம்பிக்கை வைத்திருந்தான். அருமையானுள்ளே, இது அவன் வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம். இன்னொரு வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மற்றவர்களை தவறாய் மதிப்பிட்டான்.
எடுங்க. மத்தேயு 26 எடுங்க. மத்தேயு 26 எடுங்க. அந்த 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அங்கே வேதவசனம் சொல்கிறது, எல்லாரும் இடரலடைந்தாலும் நான் ஒரு காலம், அதாவது நான் மாத்திரம் யோக்கியன், அடுத்தவன் மாத்திரம், அதே போலதான் சொல்றான், எல்லாரும் விழுந்து போவார்கள், நான் விழமாட்டேன். மற்றவர்களை குறித்து மிஸ் ஜட்ஜ்மெண்ட். அருமையானவர்களே, பல சமயங்களிலே நம்முடைய மிஸ் ஜட்ஜ்மெண்ட் தவறாய் போய் விடுகிறது. பவுல் கூட தவறினான். எங்கே? மார்க் என்பவனை பர்னபா ஊழியத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றார். பர்னபா சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், மார்க்குவை கூட்டிக் கொண்டு போகக்கூடாது. பம்பிலியா இடத்திலே நம்மை விட்டு போய்விட்டார், அதனாலே கூட்டிக் கொண்டு போகக்கூடாதுங்கிறார். ஆனா பர்னபா சொல்லுகிறார், அவனுக்கு இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுங்கிறார். ஆனால் ரெண்டு பேருமே பிரிந்தார்கள். பர்னபா என்ன செய்தான்? மார்க்குவை அழைத்து சென்றார். பவுல் இன்னொருவனை அழைத்து சென்றார். இந்த பர்னபா மார்க்குவை அழைத்து சென்று பக்குவப்படுத்தியிருக்கலாம். அவன்தான் பின்னாலே மார்க் நற்செய்தி நூலை எழுதுகிறார். தன் முதிர் வயதிலே பவுல் எழுதுகிறார், பர்னபாவுக்கு இனத்தனாகிய மார்க்கு உங்களிடத்தில் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த இடத்திலே பேதுரு மிஸ் ஜட்ஜ்மெண்ட், மற்றவர்களை தவறாய் மதிப்பிட்டார். என்ன நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். பேதுரு வீழ்ச்சி அடைந்தான். இப்ப ரெண்டு குறிப்புகளை சொன்னேன். முதலாவது ரிமெம்பரன்ஸ், அதாவது நினைவுகூர, அழைப்பை நினைவுகூர்னார். இரண்டாவது ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர். முதலாவது அவன் ஆண்டவரின் எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்பவில்லை, தீர்க்கதரிசன வரத்தை நம்பவில்லை. மூன்றாவது தன்மேலே மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை வைத்தான். நான்காவது மற்றவர்களை தவறாய் மதிப்பிட்டார். இப்ப மூணாவது குறிப்பு. இப்பதான் அநேகருடைய முகத்தில் சந்தோஷம் வருது. ஐயா சொன்னாரு 3 குறிப்பு தான், 2 குறிப்பை விட்டுட்டாரு, 3ஆவது குறிப்பை போயிடலான். கவலையே படாதங்க, அனுப்பிடுவேன். முதல் குறிப்பு என்ன? ரிமெம்பரன்ஸ், நினைவுகூறுதல். இரண்டாவது குறிப்பு என்ன? ரீசன். மூணாவது குறிப்பு என்ன தெரியுமா? மூணாவது குறிப்பு ரீஅசூரன்ஸ். அவனுக்கு மறுபடி அவனை உறுதிப்படுத்துகிறார். கொஞ்சம் பைபிளை எடுங்க, எப்படி உறுதிப்படுத்துகிறார் என்பதை சொல்கிறேன். வேதாமத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். முதலாவது பாருங்கள், லூக்கா 22 எடுங்க. லூக்கா 22, இந்த 22ல் 33 பாருங்க. லூக்கா 22ல் 27 33 பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். ஆனால் 31 32 கவனமாய் வாசித்தால் கர்த்தர் சொல்லுகிறார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு என்ன செய்தான்? உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழியாதபடி உனக்காக நான் என்ன செய்தேன்? வேண்டிக் கொண்டேன். அப்ப என்ன அர்த்தம்? பேதுருடைய வீழ்ச்சியை ஆண்டவர் முன்னாலேயே பிரிடிக்ட் பண்ணுகிறார். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையினுடைய மேடு பள்ளம் எல்லாமே நமக்கு தெரியும். என்றைக்கு நாம் மடிவோம், நம் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் எல்லாமே யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, உன் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? சாத்தான் உன்னை சொலவில வைத்து புடைக்க என்ன செய்தான்? உத்தரவு கேட்டுக்கொண்டார். இதே பேதுரு பின்னால் எழுதுகிறார், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று என்ன செய்கிறார்? சுற்றி வகை தேடுகிறார். அப்படியானால் சோதனை என்பது, வீழ்ச்சி என்பது, அது சாத்தானால் வருகிற காரியம். ஆனால் சாத்தானுக்கு தெய்வம் அனுமதித்தால் ஒழிய அவன் நம்மை தொடவே முடியவே முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சாத்தான் உன்னை சொலவில் வைத்து புடைக்கும் வண்ணமாக உத்தரவு கேட்டுக்கொண்டான். யோபு இடத்திலே எவ்வாறு உத்தரவு கேட்டுக்கொண்டானோ அதே போல
2 கொரிந்தியர் 12:7 பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் இருந்தது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. அப்போ வேதனை ஆனாலும் சாத்தானால் வருகிறது, சோதனை வீழ்ச்சியானால் வருகிறது. ஆனால் ஆண்டவர் முதலாவது பேதுருடைய வீழ்ச்சியை முன் அறிவிக்கிறார், பிரிடிக்ட் பண்ணுகிறார். அருமையானுள்ளே, சாலமோனுக்கு ஒரு முறை எச்சரித்தார், 2 முறை எச்சரித்தார், ஆனாலும் அவன் திரும்பவே இல்லை. யூதாசுக்கு 7 முறை எச்சரித்தார் என்று நற்செய்தி ஆராய்ச்சி பண்ணியவர்கள் சொல்கிறார்கள். 7 முறை எச்சரித்தும் அவன் தன் வாழ்க்கையில் அவன் திரும்பவே இல்லை. இங்கே பேதுருவுக்கு அவர் வீழ்ச்சியை எச்சரிக்கிறார். அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வீழ்ச்சியை ஆண்டவர் நேரடியாக எச்சரிக்கலாம், அல்லது மூத்த விசுவாசிகள் வழியாக, ஊழியர்கள் வழியாக, உன்னுடைய உடன்பிறப்புகள் வழியாக, உன் பெற்றோர்கள் வழியாக, உன் போதகர் வழியாக உன்னை எச்சரித்திருக்கலாம். ஆனால் எச்சரித்து நீ மீறும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி வருகிறது. ஒரு குழந்தை பெற வேண்டும் என்றால் ஒரு கணவனும் மனைவியும் இணையும் போது பிள்ளை பெறுகிறார்கள். அதே போல நமக்குள் இருக்கிற பாவ சுவாபமும் வெளியே இருக்கிற சூழ்நிலையும் இணையும் போதுதான் பாவம் வருகிறது. இதைத்தான் யாக்கோபு 1 அதிகாரத்தில் சொல்கிறார், இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவமானது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்கிறார். அப்படியானால் முதலாவது ஆண்டவர் அந்த பேதுரு கொடுத்த அசுரன்ஸ், அசுரன்ஸ் என்ன தெரியுமா? லூக்கா 22 அதிகாரத்தை எடுப்போம். லூக்கா 22 அதிகாரம் முதலாவது அவன் வீழ்ச்சியை எச்சரிக்கிறார், அதை முன்னறிவிக்கிறார். 2வது காரியம், அவனுக்காக ஜெபிக்கிறார். பாருங்கள், நானோ உன் விசுவாசம், வாசியுங்கள், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன செய்வேன். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? முதலாவது வீழ்ச்சியை அவனுக்கு சுட்டி காண்பிக்கிறார், பிரிடிக்ட் பண்ணுகிறார். 2வது காரியம் என்ன தெரியுமா? வீழ்ச்சியிலே அவனுக்காக ஜெபிப்பேன் என்று அவர் என்ன செய்கிறார்? உனக்காக வேண்டிக் கொள்வோம் அல்ல, வேண்டிக் கொண்டேன். அவனுடைய வீழ்ச்சி வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவனுக்காக வேண்டுதல் செய்கிறார். அருமையானுள்ளே, நமக்கு ஜெப குழுக்கள் தேவை, ஜெப வீரர்கள் தேவை, ஜெபிக்கிற தாய்மார் தேவை, ஜெபிக்கிற அண்ணன்மார் தேவை. நான் அதை மறுக்கவே இல்லை, அதற்கு நான் எதிரி கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாருடைய ஜெபத்துக்கு மேல இன்னொருவர் ஜெபம் இருக்கு. அது யார் தெரியுமா? பிதாவின் வலவாசத்தில் இருந்து, சொல்லுங்க, அவரை போல நமக்காக ஜெபிக்கிறவங்க யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. இன்னைக்கு மிஷனரிகள் ஆனால் சரி, நமக்கானால் சரி, எல்லாருக்காகவும் எப்போதும் பிதாவின் வலவாசி ஜெபிக்கிறவர் யார் தெரியுமா? ஆண்டவர் தான். நமக்கு ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மறந்து விடுவார்கள், ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் விட்டு விடுவார்கள். ஆனா என்ன நடந்து பாருங்க, இங்க ஜெபித்து கொண்டே இருக்க. முதலாவது அவன் வீழ்ச்சியை சுட்டி காண்பித்தார். 2வது அவர் என்ன செய்கிறார் என்றால் அவனுக்காக ஜெபிக்கிறார். 3வது அவனுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீ குணப்பட்ட பின்பு, என்ன போட்டிருக்கு? உன் சகோதரரை. அப்ப என்ன அர்த்தம்? வீழ்ச்சி வரக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீழ்ச்சியிலே அழிந்து போகிறவன் அல்ல, வீழ்ச்சியிலே விழுந்தாலும் உன்னை எழுந்திருக்க வைப்பேன், உன்னை நிற்க வைப்பேன், நீ குணப்படுவாய். குணப்படும் பொழுது நீ அடுத்தவர்களை என்ன செய்? ஸ்திரப்படுத்து என்றார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில்தான் ஆண்டவர் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து, எதிர்கால காரியங்களை குறித்து அவர் தெளிவாய் சொல்கிறார். இன்னொன்றை பாருங்கள், மார்க்கு 14 அதிகாரம் எடுங்கள். மார்க்கு 14:28, மார்க்கு 14:28 எடுங்க. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே எங்கே போவேன். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த இடத்துல பேதுருவுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் என்ன? அவனுடைய வீழ்ச்சியை முன்னறிவிக்கிறார். வீழ்ச்சியிலே அவருக்காக ஜெபித்தார்.
வீழ்ச்சியிலே அவன் அழிந்து போவதில்லை, அவன் குணப்படுவான். குணப்பட்ட பிற்பாடு அவன் என்ன செய்வான்? மற்றவரை ஸ்திரப்படுத்துவான். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு உங்களுக்கு முன்னாலே நான் எங்கே போவேன்? இதான் ரீஅஷூரன்ஸ். அருமையானுள்ளே, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? இவர்களிலும் அதிகமாய். இந்த பகுதியை விளங்கணும்னா இந்த 3 காரியத்தை விளங்கினாதான் முடியும். முதலாவது என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே நினைவூட்டுகிறார், ரெமெம்பரன்ஸ். ரெண்டாவது என்ன செய்கிறார்? அவருடைய வீழ்ச்சிக்குரிய காரணங்களை திருமறையிலிருந்து நம்ம கற்றுக் கொடுத்தார். மூன்றாவது என்ன? அவர் நமக்கு கொடுத்த ரீஅஷூரன்ஸ் என்ன? நீ குணமான பிற்பாடு மற்றவர்களை ஸ்திரப்படும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த பகுதியிலே முதல் பகுதியை நாம் கடந்திருக்கிறோம். ரெண்டாவது பகுதியிலே நாம் எவ்வாறு அவரை அதிகமாக போகிறோம் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் இந்த முதல் பகுதியை இதோடு நான் நிறுத்தி கொண்டு நான் பிரார்த்திக்க விரும்புகிறேன். பிரசங்கத்தை காட்டிலும் ஜெபத்துக்கு அதிக நேரம் எடுக்கிறேன். எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம். எல்லாரும் எழுந்திருப்போம். அண்ணன்மார், அக்காமார் எல்லாம் எழுந்திருப்போம். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, வயசான அம்மாமார், ஐயாமார் வேகமாக எந்திரிக்கிறாங்க. தம்பிமார், தங்கச்சிமார் மெதுவாக எந்திரிக்காங்க. எல்லாம் எழுந்துருங்க. கண்ணை இறுக்கமாக மூடுங்க. 2 கைகளை நல்லா உயர்த்துங்க. எவ்வளவு சத்தம் போட்டு ஜெபிக்க முடியுமோ ஜெபிக்கணும் போகிறோம். நான் அதான் பிரசங்கத்தை குறைத்து ஜெபத்துக்கு எடுக்கிறேன். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் கைகளை மார்போடு கட்டக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 2 கைகளை உயர்த்துங்க. யுத்தத்தில் சரணடைகிறவன் 2 கரங்களை உயர்த்தி சரணடைவான். ஒரு சங்கீதத்திலே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீர் எங்களுக்காக கைகளை உயர்த்தினீர். ஆண்டவரே கைகளை உயர்த்தும் போது நானும் நீங்கள் உயர்த்தக்கூடாதா? எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது. அப்படி பார்க்க விரும்பினால் மெதுவாக எழுந்து போய்விடலாம். இனி அடுத்தது வாயை திறந்து ஜெபிக்க போறோம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்காதீங்க. எவ்வளவு சத்தம் உயர்த்த முடியுமோ சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவர் உன் அழைப்பை நினைவுபடுத்துகிறார். உன் வீழ்ச்சிக்குரிய காரணங்களை சுட்டி காண்பித்தார். உனக்கு மறுபடி உற்சாகப்படுத்த ரீஅஷூரன்ஸ், அதாவது மறுபடி உறுதிப்படுத்துகிற வார்த்தைகளை தந்தார். நீ வந்த வண்ணமாக வீட்டுக்கு போக போறதில்லை. நீ வீழ்ச்சி அடைந்தவராய் போக போறதில்லை. மறுபடி எழுந்திருக்க போகிறீர்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார், நீ குணப்பட்ட பிற்பாடு நீ சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. சத்தத்தை உயர்த்தி நீங்க தனியா ஆண்டவரோடு எப்படி ஜெபிப்பீங்க அப்படி ஜெபிங்க. கொஞ்ச நேரம் நம்ம எடுக்க போறோம், நல்லா ஜெபிக்க போறோம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. எவ்வளவு கழுவு ஜெபி பிரசங்கம் கேட்டோமோ அவ்வளவு கழுவு ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை நினைப்பூட்டினீர். ஆண்டவரே தோல்விகளுக்கான வீழ்ச்சிக்குரிய காரணத்தை படம் பிடித்து காண்பித்தீர். ஆண்டவரே சோர்ந்து போன எனக்கு உற்சாகம் ஊட்டுகிறீர். நீ வீழ்ச்சி அடைந்தது உண்மை. வீழ்ச்சியிலே நீ அழிய போகிறதில்லை. சாத்தானின் அடிமைத்தனத்திலே அப்படி கிடக்க போகிறதில்லை. இது எழுந்திருக்கிற ஒரு காலம், நீ நிற்கிற ஒரு காலம், நீ குணப்படுகிற ஒரு காலம். நீ சத்தமிட்டு ஜெபி. கர்த்தர் தன்னுடைய வல்லமையினால் உன்னை நிரப்புவார். கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆவியிலே நிரப்புவார். அழுது ஜெபிக்கிறவர்கள் அழுது ஜெபிக்கலாம். சத்தமிட்டு ஜெபிக்கிறவர்கள் சத்தமிட்டு ஜெபிக்கலாம். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்கள் ஆவியிலிருந்து ஜெபிக்கலாம். நல்ல சத்தமிட்டு ஜெபிப்போம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்காதீங்க, சத்தமிட்டு ஜெபியுங்கள். அல்லேலூயா. இந்த கூட்டங்களின் ஆசீர்வாதங்களுக்காக எத்தனையோ மக்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள்.
ஹல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது, பதில் வரப்போகிறது. ஆண்டவரே, நான் எழுந்திருக்க விரும்புகிறேன். நான் எழுதப்பட்ட வார்த்தையை மறந்து போனேனே மன்னியும். உம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தையை மறந்து போனேனே மன்னியும். மற்றவர்களை தவறாய் மதிப்பிட்டேனே மன்னியும். என் சுயபலத்தின் மேலே, மிதமெஞ்ச சுயபலத்தின் மேலே நம்பிக்கை வைத்தேன் ஐயா, என்னை மன்னியும், என்னை மன்னியும். தூக்கிவிடும் ஆண்டவரே. பேதுருவை தூக்கி எடுத்தது உண்மையானால் நம்மை தூக்கிவிட அவராலே முடியுமே, தூக்கிவிட முடியுமே, தூக்கிவிட முடியுமே. ஆண்டவர் இன்றைக்கு பயன்படுத்துகிற மக்கள் எல்லாம் ஒரு காலத்திலே தடுமாறியவர்கள் தான், ஒரு காலத்திலே இடறி போனவர்கள் தான். அவர்களை இன்றைக்கு பயன்படுத்துகிறாரே. ஏன் என்னையும் உன்னையும் பயன்படுத்த முடியாதா? ஒப்புக்கொடு, ஒப்பு கொடுத்து ஜெபி, ஒப்பு கொடுத்து ஜெபி. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை கீழே போட்டு விடுவோம், எல்லாரும் கைகளை கீழே போட்டு விடுவோம். சத்தம் உயர்த்தி ஜெபிக்க வேண்டாம். செய்தியை அடிப்படையாய் வைத்து மௌனமாக கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுவோம். இந்த முகாமின் கருத்து பொருளின் முழு பிரசங்கம் அல்ல, ஒரு பகுதியை தான் நாம் சிந்தித்தோம். மகனே, மகளே, உன்னை நான் குணப்படுத்த விரும்புகிறேன். மகனே, மகளே, உன் வீழ்ச்சியிலிருந்து உன்னை எழுந்திருந்து உன்னை நிற்க வைக்க விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? அப்படி தீர்மானிக்க யார் உண்டு? இருக்கிற இடத்துல உன் வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். நான் சொன்னேன் என்பதற்காக கைகளை உயர்த்தக்கூடாது. ஆவியானவர் உங்களோடு தெளிவாய் பேசினால் தைரியமா ஒப்புடுங்கள், தைரியமா. வேறு யாரது உண்டானால், வேறு யாரது உண்டானால் வலது கரத்தை தைரியமாய் பரலோகத்திலே உயர்த்தி காண்பிப்போம். கூனி குறி அல்ல. 2 நிமிடம் 3 நிமிடத்தை ஒரு காரியம் செய்ய போகிறோம். அப்படி கைகளை உயர்த்தினவர்கள், நான் நிற்கிற அந்த மேடைக்கு முன்னால் உள்ள இடத்துக்கு சீக்கிரமாய் வாருங்கள். 1 நிமிடத்தில் ஜெபித்து கர்த்தர் கரத்திலே கொடுக்கிறேன். சீக்கிரமாய் வாருங்கள். உங்களுக்கு கடினம்தான், ஆனாலும் ஒப்படைப்பு நேரம். வாருங்கள். ஐயா, குணமடைய விரும்புகிறேன். ஒப்பு கொடுத்தவர்கள் யாரும் மறுதலிக்க வேண்டாம். தைரியமா வாருங்கள். நீங்கள் முன்னாலே வருவதனாலே குற்றவாளி அல்ல. சீக்கிரமாய் வாருங்கள், நேரமாகிறது. சீக்கிரமாய், சீக்கிரமாய். நீங்கள் முன்னாலே வருகிறேன் என்றால் பொருள் என்ன? உங்களுடைய அழைப்பை, உங்கள் ஆதிகால வாழ்க்கையை ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் வீழ்ச்சிக்குரிய காரணங்களை சுட்டி காண்பித்திருக்கிறார். உங்களுக்கு மறுபடியும் எழுந்திருந்து உங்களை பயன்படுத்துவதற்கு ரீஅஸ்யூரன்ஸ் கொடுத்தார். வேறு யாரும் உங்களை சீக்கிரமாய் வாருங்கள். வருகிறவர்கள் சீக்கிரமாக வாருங்கள். வந்த பிற்பாடு நான் ஜெபிக்க போகிறேன். முன்னாலே வந்து 2 கைகளை உயர்த்தி ஜெபிங்க. சீக்கிரமாய் வாருங்கள். கைகளை உயர்த்தி விட்டு அங்கே நின்று மறுதலிக்க வேண்டாம். வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏன் இழக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் குணப்பட விரும்புகிறேன், மறுபடி எழுந்திருக்க விரும்புகிறேன், மறுபடி அன்பு கூற விரும்புகிறேன், உதவி செய்யும் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி சத்தமிட்டு ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உங்களுடைய உள்ளங்களை உடைத்து அவரோடு உங்கள் உறவை சரி பண்ண உதவுவார். சத்தமிட்டு ஜெபியுங்கள், சத்தமிட்டு ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, நிரப்புவீராக. எங்கள் ஜனத்திலே எழுப்புதலை ஊற்றுவீராக, எழுப்புதலை ஊற்றுவீராக, எழுப்புதலை ஊற்றுவீராக. உம்முடைய அன்பை எங்கள் மத்தியிலே ஊற்றுவீராக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் அடிப்படையிலே உம்முடைய அன்பு எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவதாக. கதறி கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த மக்களை தொடுவீராக, தொடுவீராக. ஒருவரும் பின்வாங்குதலே நின்றுவிடக் கூடாது. ஒருவரு வீழ்ச்சியிலே நிலைத்திருக்க கூடாது. எழுந்திருக்க வேண்டும், குணப்பட வேண்டும், சிறப்பட வேண்டும்.
அப்படிப்பட்ட வல்லமையை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே, என்னையும் எங்களையும் நிபந்தனை இல்லாமல் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயமுடைய நாமத்தினாலே, இரத்தத்தினாலே எங்களை கழுவும் ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எங்கள் மேல் பொருத்தும் ஆண்டவரே. ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. அக்னியாய் நிரப்பும். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சாதாரண ஊழியக்காரன் நான். நீர் எனக்கு கற்றுக் கொடுத்த அல்லது நீர் எனக்கு தந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் இந்த வசனத்தை நான் பிரசங்கித்தேன். என்னுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் முன்னாலே வரவில்லை. உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வல்லமையினாலே அவர்கள் இழுக்கப்பட்டு அர்ப்பணம் செய்ய வந்திருக்கிறார்கள். அர்ப்பணம் செய்தவர்கள் வாழ்க்கையிலே இந்த நிமிடத்திலிருந்து மாறுதல் தொடங்கட்டும், எழுப்புதல் தொடங்கட்டும் ஆண்டவரே. புதிய சிருஷ்டிகளாக அவர்களை மாற்றும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள்.